ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்த கையிட எங்கே அழைச்சிட்டு போவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எங்கே போகிறோன்னு சும்மா அசால்ட்டாக இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, நைட்டு ஒரு 10 o'clock சாப்பிடும்போது கிளம்புங்க, எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். ஏற்காடு போகிறோன்னு சொல்கிறாங்க. சரி சும்மா சொல்கிறாங்க, நாங்களும் அப்படியே அசால்ட்டாக இருந்தோம். பார்த்தா உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன், எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிளம்புங்கன்னு சொன்னதோ 10 o'clock, ஆனால் 2 மணிக்குள்ளே கிளம்பணும்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்பும் போது 3 o'clock ஆகிடுச்சு. வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம பகலில் ஊர் சுற்றினாலும் நைட் ட்ராவல் தாங்க செம. அதுலேயே ஒரு நல்ல சாங் போட்டு நல்லா ஃபன்னாக அங்கங்கே டீ கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணாலும் நைட்டில் எனக்கு தூக்கமே வராது. அதுவும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொழுது இடிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்க. அதை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாச்சு. அடுத்து இவங்கெல்லாம் டீ குடிக்கணும்னு சொல்லி காலையில் போய் டீ குடிக்க போயிருந்தாங்க. என்ன தம்பி, நல்லா தூக்கம் போயிருக்கு, தூங்கி முடிச்சிட்டியா? அப்புறமா எல்லாம் டீ குடிச்சிட்டு அதோட கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்கும்போது உள்ள மலையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து சேலம் உள்ளேயே போகாமல் அவுட்லேயே ஹில்ஸ் ஏறியிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரு இந்த பக்கம் போகிறது கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ரொம்ப லாங்லாம் இல்லை, ஒரு 3 மணி நேரம் தான் ட்ராவலுண்டு சொல்லி அப்படியும் சரி நம்ம 3 மணி நேரம் நினச்சா கடைசியில் 5 மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சு. 7:30 மணிக்கு தான் ஏற்காடு ரீச் ஆகிறோம். நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆனதுனால எல்லாருக்கும் வந்து செம்ம டயர்டும் வேறு, பசங்க வேறு தாங்கலை. அதனால் கொஞ்சம் ரூம்ஸ் பார்த்தோம். எதுவுமே செட் ஆகல. சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ரூம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அந்த ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் ஆள் நாங்களாக தான் போயிருந்துருப்போம். இவ்வளோ சீக்கிரம் போனதுனால ஒரு 8:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு அதோட ரூம் பார்த்துட்டு அங்கே போயிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதா தான் போய்க்கலான்ட்டு ரூம் பிடிச்சாச்சு. சரி கொஞ்ச நேரம் தூங்குங்கன்னு பார்த்தா அங்கேயே போய் டிவியில் வந்து யூடியூப் கனெக்ஷன் பண்ணி என் சேனலே உட்காந்து பார்த்துட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் வெளியில் கிளம்பியாச்சு. கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்ட்டு வந்ததை நம்ம வெளியில் சுற்றுறதுக்கு தான், வேறு ரூம் இருந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி போனோம். அங்கே போட்டிங் போகலான்னு ஒரு ஐடியாவில் தான் போனோம். போய் இங்கே பக்கத்தில் பூங்கா எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்டிங் ஃபஸ்ட்டு என் பொண்ணோட ஆசை தான் போட்டிங் போகணும் போகலன்ட்டு. பாண்டிச்சேரி போகும்போதே என் பொண்ணு போட்டிங் கூப்பிட்டுச்சு. நான் வேணான்னு சொன்னேன். இப்பயே நம்ம வேணான்னு சொன்னோன்னா நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே போட்டிங் போகணும்னு ஒரு இதுலேயே வந்தாச்சு. போட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுங்க, எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அமௌண்ட்டு தான். நாங்கள் 8 பேர் போனோம். ஒரு மோட்டார் போட்டு இது 700 சார்ஜ் பண்ணாங்க. போட்டு வரம்பே எங்களை வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுலேயே நம்ம வேறு என்ன செய்வோம், வீடியோவும் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு வந்தோன்னே நாங்கள் அதோட எல்லாம் போட்டில் ஏறியாச்சு. ஏறி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு கொஞ்சம் அப்படியே லைட்டாக தான் மெதுவாக இருந்துச்சு, தெரியல. போக நல்லா ஸ்பீடாக போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம்தான். நல்லா ஆனால் செமையாக நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா செமையாக இருந்துச்சு போட்டிங்க. நான் ஒரு ரவுண்டுக்கு தான் அந்த 700 சார்ஜ் பண்ணாங்க. இன்னொரு ரவுண்டு போகணுன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 200 கேட்டாங்க. நாங்கள் அதையும் விடுவோமா, திருப்பி மே பண்ணி 200 கொடுத்து இன்னொரு ரவுண்டையும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டுக்கும் போட்டிங் போனதுக்கும் செம்ம ப்ளேஸு.
நினைக்காதீங்க. போட்டிங்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு அடுத்து வேறு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பியாச்சு அடுத்த பிளேஸ்க்கு. போட்டிங் தான் அடுத்த பக்கத்துலேயே தான் இருக்குது கிளியூர் ஃபால்ஸு. அப்போ தெரியல ஃபால்ஸுக்கு போகலான்னு பசங்க ஆசைப்பட்டுச்சு. போயிட்டோம். போக போக தான் தெரிஞ்சிச்சு எப்பா இந்த ஃபால்ஸுக்கு ஏன்டா எப்பா போனோங்கிற மாதிரி. இறங்கவும் முடியல, இறங்கின பிறகு ஏறவும் முடியல. ஏன்டா இந்த ஃபால்ஸுக்கு வந்தோங்கிற மாதிரி. இந்த ஃபால்ஸை பார்க்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நூடுல்ஸ் முடியல, இறங்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திருப்பி ஏறுறது அதை விட கஷ்டமாயிடுச்சு. இந்த ஃபால்ஸை பார்க்க வாடி. இரநூத்தி 250 படின்றாங்க. ஆனால் பார்த்தா 250 படி மாதிரி தெரியல. அதை தாண்டியே தான் இருந்திருக்கோம் இருக்கு. இறங்கவே முடியல, அவ்வளோ ரொம்ப கால்லாம் வலி கொடுத்துருச்சு. இதுக்கு கீழே போனால் தான் இன்னும் தண்ணி கீழே வரதுலாம் நல்லா தெரியுமா. போதும்டாப்பா இதுவே நினச்சிட்டு நின்றாச்சு. ஒவ்வொரு படியை பாருங்க என்ன ஹைட்டில் இருக்குது. செம்ம ஹைட்டு படினா. இதில் பாதியில் வேற அவங்க இரும்பு படிக்கட்டு வேற போட்டு வச்சுருக்காங்க. அதனால இறங்குறதும் கஷ்டம், ஏறுறதும் கஷ்டம். இந்த படி ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏற முடியல. ஆமாம், ஒரு ஃபால்ஸுக்கு ஆசைப்பட்டு வந்து படி ஏற முடியலையே. ஆமாம், நல்ல வியூவாக இருக்கும். ஆனால் இறங்கி ஏறது ரொம்ப கஷ்டம். முடியலங்கும் போது யாரும் இறங்கி ஏறவும் கூடாது. அதனால் அந்த இடம் சேஃப் கிடையாது. அடுத்து மதியானம் சாப்பிட்லான்னு போனோம். ஏற்காடு குஸ்கா பிரியாணிங்கிற ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஏதோ ஓகே, ஏதோ பிரியாணிங்கிற பேரில் ஏதோ குஸ்கா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவு சாப்பாடு கொஞ்சம் வருத்தப்படும் இல்லை, ஏதோ பரவாயில்ல, பசிக்கு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த விளாகில் வரோம். அடுத்த விளாகில் பாருங்கள், நல்லா ஃபன்னாகவும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாலும் இருக்கும். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் முகா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.